அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானால் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதார மேன்மைகள் அடையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்ம ராசி நேயர்கள்னா சொல்ல வேண்டியது இல்லைங்க, எல்லா விதத்திலையும் முன் கோபக்காரராக இருந்தாலும் நேர்மையானவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ஆளுமை தன்மை மிக்கவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசித்து சிந்தித்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யாமல் விட மாட்டீங்க. அந்த ஒரு வீரியத்தன்மையில் பிறந்த ராசி தான் சிம்ம ராசி. ஆனால் இந்த நிலையில் நீங்கள் நிலை அமைப்பு அமைந்திருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு சில சோதனை காலங்களாக அமைந்திருக்கு. காரணம் என்ன? கண்டகச்சனி நடந்துகிட்ருக்கு. இந்த கண்டகச்சனி ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்தில் கடந்த காலம் 1.5 வருடம் ராகு, 3ஆம் இடத்தில் மனம் தைரிய சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தில் கேது. இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் ஏற்படாமல் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தது. இந்த நிலையிலிருந்து எப்போ நாம் மாற்றங்கள் அடைவோம், மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான், ஏன்னா நவ கிரகங்களில் தளபதி செவ்வாய் பகவான், ஒருத்தருடைய ஜாதகத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க தைரியமானவங்களாகவும் இருப்பாங்க, வீரியமானவர்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் காரியத்தை கரெக்டாக முடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி எத்தனை தான் பொருளாதாரம் பணம் இருந்தாலும் நல்ல வீடு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இந்த நிலையெல்லாம் ஒருத்தருக்கு அமையணும்னா செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும். பெண்களுக்கு கணவர் ஸ்தானமே காரகாதிபதி செவ்வாய் பகவான் தான். அப்போது இந்த செவ்வாய் பகவான் எவ்வளோ ஒரு முக்கியம். அந்த நிலை உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அதே சமயம் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு 6/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகி 15 மார்ச் மாதம் 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் உச்சநிலை அடைந்து உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக எடுத்துக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இந்த சுகஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அடையும் போது உங்களுடைய மென்மேலும் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, அதே மாதிரி தொழில் காரகங்கள் சம்பந்தப்பட்ட விதத்தில் சில பிரச்சனைகள் வந்து நம்மளால் சமாளிக்க முடியல, சாதிக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நீங்கள் மாறுதல் அடையக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படும். ஏன்னா காரணம் உங்களுடைய பாக்யாதிபதி கரெக்டாக 6ஆம் இடத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் அஸ்தம் அடைஞ்சிருந்தாலும் உச்சநிலைப்படும்போது சத்ருஸ்தானம், நோய் நொடி, எதிர்ப்பு, கடன் சம்பந்தப்பட்ட இடம்தான் 6ஆம் இடம். அந்த இடத்துல இந்த செவ்வாய் உட்காரும்போது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்தால் நன்மைத்தான் கொடுப்பார், தீமையை கொடுக்க மாட்டார். பிரச்சனைகள் உங்களுக்கு யாரால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, யார் உங்களுக்கு வளர்ச்சி அடைய தடையாக இருந்தாங்களோ, எதனால் நமக்கு பாதிக்கப்பட்டமோ, யார் நம்மளுடைய வளர்ச்சியை தடை பண்ணி மென்மேலும் நம்மளை காயப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால் நீங்கள் கண்டிப்பாக சாதித்து வெற்றியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை
ஏற்படக்கூடிய தன்மை தான் இந்த செவ்வாய் பகவான் உச்சநிலை. அதே சமயம் அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனையோ நமக்கு வந்து கை கேட்டிய சில விஷயங்கள் வாய்க்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கும். அந்த தன்மை கண்டிப்பாக மாற்றங்கள் அடையும். இது வரைக்கும் தடங்களாச்சு. ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு பண்ணினேன், ஒரு வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் பண்ணேன், ஆனால் இது வரைக்குமே அதை பண்ணவே முடியல. பண்ணி நினச்சி கடைசியில் இருந்த பணம் செலவானது தான் மிச்சம். அடுத்தவனுக்கு கொடுத்தேன் அந்த பணம், அது கை வந்து சேரல. அந்த பணம் வந்தால் நான் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சேன், அதுவும் பண்ண முடியல. எல்லாமே வந்து நம்மளுடைய கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் உழைச்சி சம்பாதிச்ச பணம் அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு நாமளுடைய வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒன்று அடையணும்னு நினச்சா அது முடியாமல் நம்ம தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குதுங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பரத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் சில பேர் பார்த்தோம்னா எல்லாமே வந்து எங்கேயுமே ஒரு வேலையில் ஒரு நிரந்தரமாக இருக்க முடியாது. வேலையில் பிரச்சனை, இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக நம்ம வேலை செய்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு அடுத்தவங்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறது. அந்த பிரச்சனையினால நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர், அவமானம். குறிப்பாக சொல்லப்போனால் நல்லவங்களுக்கு காலம் இல்லையா, நல்லவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு பரிசா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மற்றவங்களால் சூழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கும். அந்த வினையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றங்கள் அடைஞ்சி மாறுதல் அடைஞ்சி நமக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சது, முடிவு கிடைச்சது, இனிமேல் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவான் இந்த உச்ச நிலையை வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சாதகமான ஒரு யோகமாக அமைய போகிறதுனால நீங்கள் முயற்சிகள் எடுங்க. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், கஷ்டங்கிறது கொஞ்ச நாள் இருக்கலாம், ரொம்ப நாளாக கஷ்டமே வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது தொடர்ந்து மென்மேலும் நன்மைகள் கொடுக்கும். இப்போ பண்ணக்கூடிய விஷயம் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையக்கூடிய கண்டிப்பாக நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி உறவு ரீதியில் சிம்மராசினியர்கள் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் சிம்மராசி அப்படி கிடையாது. யார் கஷ்டப்பட்டாலும் அது பார்த்துட்டு ஒதுங்கி போக மாட்டீங்க. தேடி போய் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை அப்படின்னு விசாரித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்து உபகாரம் பண்ணக்கூடியவங்களாக தான் சிம்மராசி நேயர்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் நல்லது செஞ்சு கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை, கஷ்டம்னு சொன்னாங்க, அடுத்தவங்கக்கிட்ட பணம் வாங்கி ஒரு உதவி செஞ்சேன், கடைசியில் அவங்க கொடுக்கல, அந்த கடன் இப்போ நீங்கள் கட்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போ வந்து கொடுத்தது வரும், நம்ம எப்போ இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை ரிலீஃப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நாட்கள் போகிற மாதிரி கடந்த காலம் போயிட்டே இருந்தது. ஆனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் சம்மந்த பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு என்ன தீர்வுன்னு நீங்கள் முயற்சி எடுத்தினா தீரும். சிம்மராசிக்காரருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு பஞ்சமாதிபதி குரு, அதே சமயம் 8ஆம் ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி குரு அப்படிங்கிற நிலையில் இருந்ததுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இது இயற்கையாகவே ஏற்படும். நம்ம வந்து பூர்வீக சொத்து இருக்கும், அந்த இடத்துல போய் நம்மளால் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல ஏதாவது ஒரு விருத்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அது மாற்றி அமைக்கலாம்னா அது மாற்ற முடியாமல் அடுத்தவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால அது விற்க முடியல, இல்லையா அங்கே வந்து குடியிருக்க முடியல, இல்லையா அங்கே எதுவும் ஒன்றும் பெரிய விஷயங்கள் நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதனால் அது விற்கலாம்னாலும் முடியல, அங்கே உருவாக்கினாலும் முடியல. சில பேர் பார்த்தோம்னா அதே வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளாக போய் வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, இது வந்து தொடர் கதையாக போயிட்டுருக்குது. அதுக்குன்னு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்குது. வம்பு வழக்குகளை முயற்சிகள் எடுத்தாலும்
கோர்ட்டு கச்சேரி முதலிய எதிரிகளுக்கு தான் சாதகமாக போகுது, அடுத்தவங்களுக்கு தான் சாதகமாக போகுது. நமக்கு என்னவோ தேர்ற மாதிரியே இருக்குது, கடைசியில் பார்த்தா முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே சமயம் ஒரு இடம் வாங்கலாம்னு வாங்கினுங்க, அதில் அது விற்கலாமல் முயற்சி பண்ணுறேன், சரியான ரேட்டு போகலை, அதில் வாங்கினதுலேருந்து சரியில்லை அப்படின்னு பார்த்தாலும் அது 100 ஒரு வார்த்தைக்கு 100 ரூபாய்க்கு போகிற பொருள் 50 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அது அதுவும் ஏதோ ஒன்று கொடுத்து இல்லாமனாலும் கடைசி நேரத்தில் அது பிரேக் ஆகுது, பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம்னா சில பேருக்கு திருமண தடைகள், திருமணம் எல்லாமே நெருங்கி வர்ற மாதிரி வருது, கடைசியில் பார்த்தா கட்டாகி போயிடுது. ஜாதகம் நல்லா இருந்தால் பொருத்தம் நல்லா இல்லை, பொருத்தம் இருந்தால் பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல. ஆக மொத்தத்தில் இது வரைக்குமே எல்லாமே நெருங்கி வர்ற நேரத்தில் கடைசியில் குழப்பமாயிருது. அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக கரெக்டாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால 7ஆம் இடம் சாணாதிபதி நிச்சயமாக உங்களுக்கு கலஸ்தர பலம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். திருமணம் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள், ஏதோ அடிக்கடி பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க. அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது இருக்கும். அதே சமயம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு முயற்சிகள் எடுத்திங்கன்னா மென்மேலும் வளர்ச்சிங்கிறது கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.